பெண்ணுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, சீர்வரிசை செய்யறது என்ன பழக்கம்? வரதட்சணை கொடுக்கறது ஒரு குற்றம்னு சொல்றீங்க. அப்ப எதுக்கு பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து பெண் போக போடலாம்? பெண்ணை வந்து ஒரு ஆண் கையில கொடுக்கும்போது ஒரு நகை கொடுத்து தான் கொடுக்கணுமா? ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் கொடுக்கணுமா? பெண்ணுக்கு சொத்துல உரிமை கொடுத்துட்டீங்க, அப்ப பெண்ணுக்கு எதுக்கு நகை கொடுக்குறீங்க? எதுக்கு வரதட்சணை? கவர்மெண்டே வரதட்சணை சரின்னு சொல்ற மாதிரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு எடுத்து பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா தமிழக பட்ஜெட். நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? நம்ம பேசுறது வந்து என்றைக்குமே அரசியல் சமூக தளத்துல தான் நம்ம என்றைக்குமே பேசுவோம். அப்போ இந்த பட்ஜெட்டை நம்ம சமூக நீதி சமூக தளத்துல ஒரு விஷயமா எடுத்து அதற்கு எவ்வாறு இந்த பட்ஜெட் அலோகேஷன் கொடுத்துருக்குங்கிறத பற்றி மட்டும்தான் நான் பேச போறேன். பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா என்றைக்குமே நான் ஒரு பட்ஜெட்டை எப்படி பார்ப்பேன்னா, அது ஆதிராவிட நலத்துறைக்கு எவ்வளவு அலோகேஷன் கொடுத்துருக்காங்க, பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு எவ்வளவு அலோகேஷன் கொடுத்துருக்காங்க, ஹெல்த் சுகாதாரத்துக்கு எவ்வளவு அலோகேஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் எஜுகேஷனுக்கு எவ்வளவு அலோகேஷன் கொடுத்துருக்காங்க, ஹையர் எஜுகேஷனுக்கு எவ்வளவு அலோகேஷன் கொடுத்துருக்காங்க, அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளவு அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. இதைத்தான் நான் மெயினா இன்றைக்குமே பார்ப்பேன். இதுதான் வந்து சமூக நீதியோட ஒரு கார்னர் ஸ்டோன் சொல்லுவாங்க. இதுக்கு மேலதான் சமூக நீதி கட்டமைக்கப்படுது. அப்ப இந்த தளங்களுக்கெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டுகளுக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இதை வச்சுதான் இந்த பட்ஜெட் வந்து ஒரு சமூக நீதிக்கான பட்ஜெட்டா நான் மெயினா நான் என்னோட கணக்குல பாக்குறது. மற்றபடி ஃப்ரீ அந்த இதுல ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க, ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் அமௌண்ட் கொடுப்பாங்க, இன்னொருத்தர் இன்னொரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட்டுகள்ல மிக முக்கியமாக சமூக நீதிக்கான டிபார்ட்மெண்ட் நம்ம இதைத்தான் சொல்ல முடியும். இந்த பட்ஜெட்டை மேலோட்டமா பார்த்தோம்னா தமிழகத்தோட ஜிஎஸ்டிபி, அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் 35,67,600 கோடியில இருந்து 40,67,000 அதே 600-700 கோடிக்கு உயர்ந்திருக்கு. அதாவது 5 லட்சம் கோடி உயர்ந்திருக்கு. இது ஒரு 13% இன்க்ரீஸ் அப்படின்னு வரும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஒரு நல்ல growth தான். அவங்க அச்சீவ் பண்ணி காமிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அப்போ தமிழ்நாட்டோட வருவாய் எவ்வளவு கூட போதும்? தமிழ்நாட்டோட ஸ்டேட்டோட ஓன் ரெவன்யூ 9.78%, 9.78% வருமானம் தமிழகத்துக்கு தமிழ்நாட்டோட ஓன் ரெவன்யூஸ்ல இருந்து வரும். அப்ப இந்த ஓன் ரெவன்யூஸ் எவ்வளவுனா கிட்டத்தட்ட 73% தமிழ்நாட்டோட வருமானத்துல 73% தமிழ்நாடு தன்னிடத்துல இருந்தே வருது. கிட்டத்தட்ட 27% சென்ட்ரல் பூல், அதாவது நம்ம ஸ்டேட் கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அது ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ், அதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் வரும். அது ஒரு 27% வருது. இதுதான் நம்மளோட வருமானம் அப்படின்னு சொல்லி ஒரு பிராட் அவுட்லைன் கொடுக்குறாங்க. அப்ப பட்ஜெட் டெபிசிட் எவ்வளவு இருக்கு? வருமானத்திற்கும் செலவினங்களுக்குமான கேப், வருமானத்தோட செலவினம் அதிகமான போது டெபிசிட் வந்து கூட இருக்கும். கிட்டத்தட்ட 1,73,000 கோடி தமிழக அரசு இந்த வருஷம் கடன் வாங்க வேண்டும் என்று இந்த பைனான்ஸ்ல மினிஸ்டர் சொல்றாரு. அதுல 51,000 கோடி கடன் நாங்க திருப்பி அடைச்சிருவோம் அப்படின்னு சொன்னா 1,22,000 கோடி இந்த வருஷம் தமிழக அரசு கடன் வாங்க போகுது. சரிங்களா? இது நம்ம பின்னால பேசுவோம். அப்ப மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வருவோம். எடுத்த உடனே நான் பாக்குறது எஜுகேஷன் தான் நான் என்றைக்குமே பார்ப்பேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அதுலயும் மிக மிக முக்கியமான எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன். உங்களுக்கு தெரியும், எஜுகேஷன் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க: ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது பள்ளி கல்வித்துறையில பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அரசோட கடைசி பட்ஜெட் 2025-26 பட்ஜெட்ல 46,727 கோடி அலாட் பண்ணியிருந்தாங்க. இந்த பட்ஜெட்ல 44,527 கோடி அலாட் பண்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2,000 கோடிக்கு மேல ஒரு டிக்ரீஸ். அதாவது பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 9% கம்மி அதோட அலாட்மெண்ட். கடைசியா ஸ்டாலின் அரசாங்கம் தமிழகத்தோட ஜிஎஸ்டிபி 35 லட்சமா இருக்கும் போது 46,757 கோடி அலாட் பண்றாங்க பள்ளி கல்விக்கு. இப்ப தமிழகத்தோட ஜிடிபி 40 லட்சமா வந்துரும் அப்படின்னு சொல்லும் போது இந்த அரசாங்கம் 2,200 கோடி கிட்ட கம்மியா 44,527 கோடி அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப தமிழகம் மிக முக்கியமான டிபார்ட்மெண்டான ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல குறை அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன பொறுத்தவரை மிக தவறான ஒரு விஷயம். பள்ளி கல்வி தான், இந்த பள்ளி கல்வியை தாண்டறதுக்குள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களோட வாழ்க்கை, நிறைய பேரோட வாழ்க்கை அதிலேயே முடிஞ்சு போயிருது. அதை தாண்டறதுக்கே அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்ப அதை கொண்டு வர்றதுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு என்றைக்குமே என்ன பொறுத்த வரைக்கும் தமிழகத்தோட ஹையஸ்ட் அலாட்மெண்ட் என்னைக்குமே அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கணும். அதுதான் சரி. முதல்ல நம்ம பிள்ளைங்களை எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் படிக்க வைக்கணும். அதுவே ஒரு மிகப்பெரிய பாடம். அதற்கு ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும். அதனால என்றைக்குமே பள்ளி கல்வித்துறை அலோகேஷன் கூடிக்கிட்டே தான் போகணும். அதுவும் குறிப்பாக தமிழகத்தோட வருமானம் 10% கூட போகுதுன்னு சொல்லும் போது நீங்க 10% குறைக்கிறதுங்கிறது
இது வந்து ஒரு மனுவாதி பட்ஜெட்டாகத்தான் இருக்கு. இது என்ன பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறைங்கிறது அரசாங்க பள்ளிங்கிறது மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கிட்டத்தட்ட ஒரே அவனியூ நிறைய கிராமங்கள்ல. அதை நீங்க அடைக்கிறீங்களோ, அதுக்குள்ள செலவினங்கள் நீ செலவை குறைக்கிறீங்களோ, அதோட தரத்தை தாழ்த்த போறீங்களோன்னு ஒரு கேள்வி வருது. இதுல இப்ப 2 நல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சைக்கிள் கொடுக்குறோம், ஹெல்மெட்டோட கொடுக்குறோம், நல்ல ஒரு ஸ்கீம் 2000 கோடி வருது. அது இதோட சேர்க்க போறீங்களா, தனியா வருதாங்கிறது தெரியல. பட் பள்ளி கல்வித்துறைக்குள்ள அலாட்மெண்ட் வந்து நீங்க கொடுத்த அலாட்மெண்ட் 2200 கோடி கிட்ட குறையுது. இது கண்டனத்திற்குரியது. அப்போ நீங்க வந்து அதே மாதிரி உயர்கல்வி பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் அரசாங்கம் பல ஸ்கீம்ஸ் கொண்டு வருது. அப்போ உயர்கல்வித்துறையும் பார்க்கும்போது மற்ற இடத்தோட அதோட நமக்கு என்னைக்குமே அதுக்குள்ள அலோகேஷனை கூட்டிக்கிட்டே தான் போகணும், குறைக்க கூடாது. ஏன்னா பள்ளியிலிருந்து ஒரு தாழ்த்தப்பட்டவங்க கஷ்டப்படுற ஒரு மாணவன் மேல வர்றான்னா அவனுக்கு உயர்கல்வியை படிப்பதற்கு பணமும் அரசாங்க பண தடையீராக இருக்கக்கூடாது, அரசாங்க உதவி இருக்க வேண்டும். அப்ப எப்போ அரசாங்க உதவி இருக்கும்னா அரசாங்கம் தொடர்ந்து அதற்கான அலோகேஷனை கூட்டிக்கிட்டே போகுது. தமிழகத்தோட ஒரு வரலாறு, இந்திய அரசாங்கம் எவ்வளவு அலாட் பண்ணுதோ அதை விட பள்ளி கல்வித்துறைக்கு உயர்கல்வித்துறைக்கு எல்லா தமிழக அரசும் கூட அலாட் பண்ணுவாங்க. ஏன்னா சோசியல் ஜஸ்டிஸோட அடித்தளமே வந்து உங்களுக்கு கல்வி தான். கல்வியில் அடித்தளம் ஸ்கூல் எஜுகேஷன், அது கொஞ்சம் மேல ஹையர் எஜுகேஷன். பிள்ளைங்க ஆசைப்பட்டா கல்வி பண வசதியோ சாதிய காரணத்தினால ஒரு பிள்ளை வந்து கல்வி தடையா இருக்கக்கூடாதுன்னு தமிழக அரசு அதை வச்சிருக்கு. அப்ப அதுல எவ்வளவு அலாட் பண்ணிருக்காங்க போன அரசு, இந்த அரசு எவ்வளவு அலாட் பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாமா. அதுல போன ஸ்டாலின் அரசு 8500 கோடி கிட்ட அலாட் பண்ணிருக்காங்க. இந்த அரசு 8350 அந்த ரேஞ்சில் அலாட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2% டிக்ரீஸ், அதுலயும் குறைவு இருக்கு. அப்ப கல்விக்கு இந்த அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லியே தான் நாங்க அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் வரக்கூடிய காலங்களில் பேசக்கூடியது. உங்க பட்ஜெட் அலோகேஷன்ல கல்விக்கான அலோகேஷன் குறைந்திருக்கிறது. பள்ளி கல்வித்துறை கிட்டத்தட்ட 10% குறைஞ்சிருக்கின்றது, உயர்கல்வித்துறைக்கு 2% குறைஞ்சிருக்கின்றது. இது வந்து ஒரு பிஜேபி மைண்ட் செட் பட்ஜெட். நான் இன்னைக்குமே சொல்லுவேன் மனுவாதி பட்ஜெட். வட இந்திய கட்சிகள் 2 பேருமே காங்கிரஸும் சரி பிஜேபி சரி அப்படிதான். அவங்களுக்கு எஜுகேஷன் முக்கியம் இல்லை. ஏன்னா பேக்வர்ட் கிளாஸஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ், தலித்ஸ் படிச்சு மேல வந்துடக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. உயர்குறாங்கள கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. அதே மனநிலை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியே தான் உங்களோட பட்ஜெட் இருக்கு. ஏன்னா பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் உங்களுக்கு 10% வருமானம் கூடும் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க 10% பள்ளி கல்வித்துறை குறைக்கிறீங்க, 2% உயர்கல்வி குறைக்கிறீங்கன்னா அப்போ பிள்ளைங்க படிப்பு மேல உங்களுக்கு அக்கறை இல்லைங்கிறது இதுல தெளிவா தெரியுதுங்கிறது என்னோட கண்ணோட்டம். நீங்க ஒத்துக்காம போங்க. இது பாத்தீங்கன்னா இது சந்தேகம் எனக்கு முன்னாடியே உண்டு. இப்ப எப்ப தெளிவாச்சுன்னா உங்களோட எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் நிர்மல்குமார் அவர்கள், முன்னாள் காக்கி டவுசர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து எல்லாரும் நீட்டு தான் படிக்கணுமா பாருங்க, கார்பெண்டர் இன்னைக்கு கிடைக்கிறாங்க, கார்பெண்டருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கு, எத்தனையோ இருக்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்து ஒரு 30 வருஷத்துக்கு மேல எல்லாரும் நடிக்கதான் எத்தனையோ வாழ்க்கையில விஷயங்கள் இருக்கேன் உங்ககிட்ட ஒருத்தர் சொல்லியிருந்தா அது நல்லா இருந்திருக்கும். அது சொல்லாம தான் நீங்க இன்னைக்கு இந்த அளவுல வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் ஆசைப்பட்டது நடக்கணும், தகுதியும் இதெல்லாம் இருந்தும் ஒரு கிராமத்தில் படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்ற ஒரு பையன் வந்து அவன் ஆசைப்படக்கூடாது, நீட் படிச்சுதான் பாஸ் பண்ணி தான் போகணும்னு சொல்றது ஒரு மனுவாதி உயர் சாதிக்காரர்களோட RSS சித்தாந்த கொள்கை தான் அது. அந்த கொள்கையை தான் நீங்க பிரதிபலிக்கிறீங்க. அன்னைக்கு நிர்மல்குமார் தெளிவா காமிச்சார், எல்லாரும் டாக்டர் ஆகணுமா, எதுக்கு ஆகணும், அது உயர் சாதிக்காரன்னு பணம் இருக்கணும் மட்டும் ஆயிட்டு போயிட்டுமேன்னு தெளிவா உங்க அரசாங்கத்தோட எண்ணத்தை அன்னைக்கு நிர்மல்குமார் பிரதிபலிச்சாரு. இன்னைக்கு உங்க பட்ஜெட்டும் பிரதிபலிக்கிறார். அப்ப கல்விங்கிறது மனுவாதி சிஸ்டத்துக்குள்ள மீண்டும் போகுதுங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கத்தான் செய்கின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா நான் என்னைக்குமே பார்க்குது மினிஸ்ட்ரி ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ், டினோட்டிஃபைட் ட்ரைப்ஸ். இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10% உங்களுக்கு வந்து வருமானம் கூடி இருக்கு நீங்களா சொல்றீங்க. உங்க ஸ்டேட்டோட GSDP 5 லட்சம் கோடி கூடுது, சரிங்களா? ஆனா இந்த பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் டினோட்டிஃபைட் காஸ்டுக்கு நீங்க கொடுக்குற அந்த வருமானம் போன அரசாங்கம் 1700 கோடி அலாட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு 10% வருமானம் கூடியும் நீங்களும் அதே 1700 கோடி தான் அலாட் பண்றீங்க. அப்போ சமூக நீதி என்பது உங்களுக்கு ஒரு கேலி சொல், ஒரு வசை சொல், ஒரு கெட்ட வார்த்தை போல தோன்றுகிறதும் தோன்று. இதுக்கும் நீங்க கூட்டி கொடுக்கணும். ஏன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களும் கஷ்டப்படுறாங்க. அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்க குறைச்சிருக்கிறீங்க. சரி, நீங்க ஆட்சிக்கு வந்தது பாத்தீங்கன்னா பெருவாரியா பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் சொல்லுவாங்க. இப்ப அதை மாத்தி நீங்க சோசியல் ஜஸ்டிஸ் வச்சிருக்கீங்க. பரவாயில்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் வெரி குட் வச்சிருக்கீங்க. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ்க்கு நீங்க முன்னாடி ஆதி திராவிடர் வெல்ஃபேர் சோசியல் ஜஸ்டிஸா இருக்கும்போது அவங்க எவ்வளவு அலாட் பண்ணிருக்காங்க, நீங்க எவ்வளவு அலாட் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? ஏன்னா இந்த எலெக்ஷன்ல உங்களை ஆட்சி கட்டில் கொண்டு அமர்த்தியது அந்த சமூகத்து மக்களோட, குறிப்பாக வந்து ஆதி திராவிட சமூகத்து மக்களோட ஓட்டு தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சென்னையில் நீங்க ஸ்வீப் பண்ணதுக்கு காரணம் அவங்களோட பெருவாரியான சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சது, அதனாலதான் நீங்க ஸ்வீப் பண்ணீங்கன்னு எல்லா போல்ஸ்டர்ஸும் எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக ஆதி திராவிட மக்கள் உங்களுக்கு உயர்த்தினாங்க, செஞ்சாங்க, அவங்களுக்காச்சும் கூட அலாட் பண்ணிருக்கீங்களா நம்ம பார்ப்போம். ஆதி திராவிடர் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி, அதாவது சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரிக்கு கடந்த ஆட்சியில 3924 கோடி அலாட் பண்ணிருக்காங்க.
நீங்க 3937 கோடி 13 கோடி ரூபாய் கூட்டியிருக்கீங்க. அது 1% இன்க்ரீஸ் கூட அது வராது. அப்போ உங்களுக்கு இவ்வளவு செஞ்சு உங்களுக்கு பின்பலமா இருந்து உங்க ஆட்சி கட்டல இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 கால 3 கால சமந்துட்டு இருக்கிற அந்த மக்களுக்கே நீங்க இன்க்ரீஸ் கொடுக்கல. வருமானம் எவ்வளவு கூட்டி யோசிச்சு பார்க்கணும். நீங்க உங்க கணக்குப்படியே 10% கூடி இருக்கு. ஆனா அவர்களுக்கு செய்யறது கூடவே இல்லை. கிட்டத்தட்ட அதே தொகை தான். இன்க்ரீஸ் வந்து இன்க்ரீஸ்னே சொல்ல முடியாது. ஆதிதிராவிடர் வெல்ஃபேருக்கும் அதாவது சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரிக்கு நீங்க கிட்டத்தட்ட ஒண்ணுமே கூட்டி கொடுக்கல. அதே அமௌண்ட் தான் கொடுத்துருக்கீங்க. பேக்வர்ட் கிளாஸஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ், டினோட்டிஃபைட் ட்ரைப்ஸுக்கும் அதே அமௌண்ட் தான் கொடுத்துருக்கீங்க. அப்ப சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட பட்ஜெட் பெரிய ஜீரோ. கல்விக்கான ஜீரோ இல்ல மைனஸ் சொல்லுவேன். -20 -30 தான் கொடுக்கணும். ஏன்னா பள்ளி கல்விக்கான அவுட்லே அலோகேஷன் ஒதுக்கப்பட்ட பணம் கிட்டத்தட்ட 9% குறைய உணவு ஒதுக்கி இருக்கீங்க. எப்போ ஸ்டேட்டோட வருமானம் 9% கூடுது, நீங்க ஒதுக்கி இருக்கிறது 9% குறைய. கிட்டத்தட்ட 18% நான் அப்படிதான் கணக்கு போடுவேன். உயர்கல்வி தொகைக்கும் நீங்க 2% குறைய கொடுத்துருக்கீங்க. எப்போ உங்க வருமானம் 9% கூடுனதுக்கு அப்புறம். அப்போ கல்வியை வஞ்சிக்கக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ் அடித்தளமா இருக்கிற கல்வியை வஞ்சிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை நீங்க நீங்க மறுத்துக்கங்க. பட் என்னோட கணக்கு அது என்றைக்குமே அப்படித்தான். அப்புறம் பேக்வர்ட் கிளாஸஸ் மினிஸ்ட்ரிக்கும் சோசியல் ஜஸ்டிஸ் அதாவது ஆதிதிராவிடர் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரிக்கும் உங்க அலோகேஷன் மாறவே இல்லை. அதே தான் இருக்கு. வருமானம் கூடியும் அவர்களுக்கு அலாட்மெண்ட் தொகையை நீங்க அப்படியே வச்சிருக்கிறீங்கன்னா அப்போ இது காக்கி ட்ரௌசர் நிர்மல்குமார் அவர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அந்த மக்களுக்கான அலோகேஷன் கூட்ட மாட்டேன், நீங்க அடமெண்டா நிக்கிறீங்கன்னு தெரியுது. ஹெல்த் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம். சுகாதாரத்தை நம்ம பார்க்கல. சுகாதாரத்தில் எவ்வளவு அலாட் பண்ணிருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சுகாதாரம் அக்ரிகல்ச்சர் தான் என்னைக்குமே பார்ப்பேன். அதோட என்னோட நான் மேஜரா நிப்பாட்டிக்குவேன். சோசியல் ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட் ஒரு தடவை கூடும் ஒரு தடவை குறையும் அந்த மாதிரி வேலைகள் பார்ப்பாங்க. பட் இந்த 3 டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், ஹெல்த் மிக முக்கியமான டிபார்ட்மெண்ட். இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒருத்தர் எப்படி அலாட் பண்றாங்களோ அதை வச்சுதான் சமூக நீதிக்கு அந்த அரசாங்கம் எப்படி பாடுபடுறது என்னோட ஒரு கருத்து. இன்னும் சில டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு. பட் இது மிக முக்கியமான டிபார்ட்மெண்ட். அப்ப நம்ம ஹெல்த்துக்கு போவோம். ஹெல்த்ல எவ்வளவு அலாட் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். போன ஸ்டாலின் அரசாங்கம் ஹெல்த் அதாவது சுகாதாரத்தை 21,900 கோடி கிட்ட அலாட் பண்ணிருக்காங்க. நீங்க அதுக்கு 23,350 கோடி கிட்ட அலாட் பண்ணிருக்கீங்க. அதாவது 8.6% இன்க்ரீஸ். வருமானம் 9.6%, 8% உங்களுக்கு ஸ்டேட் ரெவன்யூல கூடுது. 8.7% இன்க்ரீஸ். ஒரு பெரிய இன்க்ரீஸ் இல்லை, பட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. அதனால அதே மாதிரியே நீங்க வைத்திருக்கீங்க நம்ம ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்க முடியும். அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயத்தை பொறுத்த ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. ஏன்னா போன கவர்மெண்ட்ல 46,000 47,000 கோடி கிட்ட அவங்க அலாட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இந்த இதுல 15,000 போட்டிருக்கு. 15,000 கோடி இருக்காது, கண்டிப்பா குறைதான் அலாட் பண்ணி. ஒரு குழப்பம் இருக்கிறது. மற்ற டிபார்ட்மெண்ட்ல போட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை குறித்த வரைக்கும் ஒரு கிளியர் பிக்சர், ஒரு கரெக்டான ஒரு சரியான ஒரு புள்ளி வரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா அது கூடியிருக்கு, இது கூடியிருக்கு, அதை கொடுக்க போறோம், இது கொடுக்க போறோம்னு சொன்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் கல்விக்கான தொகையை நீங்கள் குறைத்திருக்க கூடாது. அது குறைக்கும் போது உங்க மைண்ட் செட், அந்த மனுவாதி மைண்ட் செட், இந்த RSS மைண்ட் செட் உங்களோட பட்ஜெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுக்கு பின்னால ஒருவேளை அவங்க இருப்பாங்க நிறைய பேர் சொல்றது, உங்க ஆட்சி வந்து அவங்க ப்ராப்பர் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்றது. இந்த பட்ஜெட் மூலமா அந்த எஜுகேஷன் மூலமா ஒரு சந்தேகங்களை கிளப்புற அளவுக்கு இது இருக்குது. ஏன்னா உங்க மினிஸ்டர் தான் நீட்டை நீங்க எதுக்குறீங்க, உங்க மினிஸ்டர் போய் நீட் தான் படிச்சாதான் ஆகுமா அப்படின்னு சொல்றாருன்னா நீங்க முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். என்னோட எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு தான் என்னோட கொள்கை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீட் எதிர்த்து எங்கேயுமே நீங்க எந்த போராட்டமுமே போராடல. நீட் எதிர்ப்புக்கு அமைதியா இருந்துட்டீங்க, காவேரி மேகதாதுக்கு அமைதியா இருந்தீங்க. நீங்க போராடின ஒரே விஷயம் நடிகை ஏதோ சொல்லிட்டாங்கிறது தான் உங்க கட்சி போராடிச்சு. அப்போ நீட் எதிர்ப்புலையும் கல்வியிலும் நீங்க ஒரு சமூக நீதி கொள்கைக்கு விரோதமா நடக்கிறீங்களோ எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. அதை இந்த பட்ஜெட் கொஞ்சம் நான் சொல்றது, நான் அப்படி சந்தேகம் படுறது உண்மைதானோங்க நினைக்கிற அளவுக்கு தான் இந்த பட்ஜெட்டும் இருக்குது. அப்போ இந்த பட்ஜெட்டை நம்ம சமூக நீதி பார்வையில் பார்த்தோம் என்றால் அது பிக் ஜீரோன்னு சொல்றதை விட ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் நீங்க கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு தான் இந்த பட்ஜெட் சமூக நீதியில இருக்கு. ஆனால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா என்றைக்கும் இவங்களும் சொல்ல எல்லாத்துக்குமே குறை சொல்லுவேன். பெண்ணுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, சீர்வரிசை செய்யறது என்ன பழக்கம்? வரதட்சணை கொடுக்கறது ஒரு குற்றம்னு சொல்றீங்க. அப்ப எதுக்கு பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து பெண் போக போறல? பெண்ணை வந்து ஒரு ஆண்கையில கொடுக்கும் போது ஒரு நகை கொடுத்து தான் கொடுக்கணுமா, ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் கொடுக்கணுமா? பெண்ணுக்கு சொத்துல உரிமை கொடுத்துட்டீங்க, அப்ப பெண்ணுக்கு எதுக்கு நகை கொடுக்குறீங்க, எதுக்கு வரதட்சணை? கவர்மெண்டே வரதட்சணை சரின்னு சொல்ற மாதிரி என்னோட ஃபீலிங். இந்த சீர் கொடுக்கறது, பொண்ணுக்கு தாலிக்கு தங்கம், பொண்ணுக்கு நகை போடுறதுலாம் இன்னும் பெண்களை வந்து நீ கொடுத்துதான் அவர் ஆம்பளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நீ அவனுக்கு ஈக்குவல் இல்லைன்னு அரசாங்கமே சொல்ற மாதிரி ஒரு விஷயம்.
அதுலயும் பாரு அண்ணன் திட்டமா, நீங்க யாருக்கு அண்ணன்? உங்க பொண்ணுக்கே கல்யாண வயசு ஆயிடுச்சு, தாய்மாமன் திட்டம், இதெல்லாம் எதுக்குன்னா தன்னை வயசை குறைச்சு காமிச்சுக்கிறாராம். என்னாலும் ஆன வயசு ஆனது தானையா, தலையில டோப்பா வச்சுட்டா போன வயசு போயிருமா? ஆன வயசு ஆனதுதான். சரி ரைட்டு, உங்க வயசு உங்க சினிமாக்காரங்க எல்லாத்துக்குமே வயசு ஏறாது, உங்களை வந்து அதுக்கு மேல அட்ஜஸ்ட் பண்ணா உங்களுக்கு கோவம் வரதான் செய்யாது. ஆண் நடிகர்களுக்கு 75 வயசானாலும் 25 வயசு ஹீரோயினோட தான் நீங்க டான்ஸ் ஆடுவீங்க, அது உங்க பழக்கம், அதை விட்டு தள்ளுங்க. அப்ப இந்த பழக்கம் எனக்கு என்றைக்குமே உங்களெல்லாம் குறை சொல்ல, எல்லா அரசாங்கங்களுமே அதுக்கு பணம் அலாட் பண்றோம்னா என்றைக்கும் எதுக்குதான் செய்வேன். பெண்கள் வளர்ச்சிக்கு வரும்போது பெண்கள் வளர்ச்சிக்காக செலவு பண்ணுங்க, நகை கொடுத்து கல்யாணத்துக்கு பட்டு போட கொடுக்குறேன்னு சொல்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான ஒரு விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, அது மாதிரி தென் மாவட்டங்கள்ல இவங்களை தூக்கி பிடிச்ச ஒரு சமுதாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனவர் சமுதாயம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த 3 மாவட்டத்தில் மீனவர்கள் கிட்டத்தட்ட மொத்தமா என்மாஸ் ஓட்டு போட்டாங்க. அப்போ அவங்களுக்கு மீன்பிடி தடை காலத்துல 20,000 கோடி கொடுக்குற, 20,000 ரூபாய் கொடுக்குற மாசம்னு சொல்லி அது முடியாது. ஓகே, அப்ப ஸ்டாலின் அவர்கள் இந்த 6,000 ரூபாய் இருந்த அந்த பணத்தை 8,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, 6,000 இருந்து 7,000 கூப்பிட்டோன்றீங்க. எனக்கு தெரிஞ்சு 8,000 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என் கணக்குப்படி அந்த 8,000 கொடுத்துட்டு நீங்க 1,000 ரூபாய் குறைச்சு தான் 7,000 கொடுக்குறீங்க. ஆனா உங்க பட்ஜெட்ல நீங்க என்ன சொல்றீங்க, 6,000 ரூபாய் இருந்தது 7,000 ரூபாயா கூட்டி விட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அதுவும் நீங்க மீனவர்களுக்கும், உங்களை தாங்கி பிடித்த அந்த மீனவர்களுக்கும் கூட நீங்க ஒன்னும் செய்யல அப்படிங்கிறதுதான் இது ஒரு பிரத்யட்சமா வெளிப்படையா நமக்கு ஒரு தெரியக்கூடிய விஷயம். அப்ப இந்த பட்ஜெட்ல நீங்க இன்னொரு விஷயம் கொண்டு வரீங்க, ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். மெட்ராஸ் மாதிரி ஊர்ல ஒரு 1000 ஏசி பஸ் போட போறோம் அப்படின்னு சொல்றீங்க. மெட்ராஸ் அடிக்கிற வெயிலுக்கு மெட்ராஸ்க்கு 1000 ஏசி பஸ் தேவைதான். ஆனால் என்ன ஃபேர் வைக்க போறீங்க? ஏசி பஸ்ஸோட ஃபேர் மிக உயர்ந்த ஃபேர். இன்னைக்கு சாதாரண ஃபேர்ல பஸ்ஸஸ் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த ஏசி பஸ்ஸோட ஃபேர் சாதாரண ஃபேரா தான் வைக்க போறீங்களா, இல்ல உயர்ந்த ஃபேரா வைக்க போறீங்களா? அப்ப அந்த ஏசி பஸ்ல மகளிருக்கு ஃப்ரீயா இருக்குமா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. அப்ப அந்த ஏசி பஸ் ஃபேரை எல்லாராலையும் கொடுக்க முடியுமா? இருக்கிற பஸ்ஸஸ் எல்லாம் ஓடுமா, அது ஏசி பஸ்ஸா ஃபுல்லா? இந்த 1000 பஸ் எடுத்துட்டு 1000 சாதா பஸ் எடுத்துட்டு ஏசி பஸ் போட போறீங்களா? அப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க காலத்துல பதில் சொல்வீங்க, அது வேற விஷயம். அப்ப இந்த பட்ஜெட் நம்ம பார்க்கும்போது கடந்த திமுக அரசு 5 வருஷத்துல 5 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கிருச்சுன்றாங்க. இப்ப நீங்க 1.73 லட்சம் வாங்குறீங்க, 50 லட்சம் பழைய கடன் அடைக்கிறேன்றீங்க. அப்ப 1.2 லட்சம் கோடி. அப்போ நீங்க அதோட கூட தானே வாங்க போறீங்க. 1.2 லட்சம் கோடி இன்ட்டு 5 போட்டா 6 லட்சம் கோடி வந்துடும் குறைஞ்சபட்சம். அப்ப நீங்க அதோட கூட தானே கடன் வாங்க போறீங்க. அப்போ அரசியல் ஆதாயத்துக்காக பொய் சொன்னீங்க. அப்பட்டமா வரூசியா பொய் சொன்னதுல, பொய் சொல்லியே ஒருத்தர் மச்சில ஆட்சிக்கு வந்துட்டார், அதே மாதிரி பொய் சொல்லியே நீங்க தமிழகத்துல ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். 1.2 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றது வந்து நீங்க குறைஞ்சபட்சம் வாங்கக்கூடிய கடன் நீங்களே ஒத்துக்கிறது, சரிங்களா? அப்போ கடந்த ஆட்சியை விட நீங்க அதிகமா தான் கடன் வாங்குறீங்க. கடன் ஆட்சியில நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, நீங்க எந்த ப்ராஜெக்ட்டுமே புதுசா கொண்டு வரலையே. அவங்க போட்ட ப்ராஜெக்டையே பேர் மட்டும் மாத்திக்கிறீங்க, வெற்றி 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 அப்படின்னு பேர் மாத்திக்கிறீங்க, இல்ல சிஎம் ஏதாச்சும் ஒன்று பேரை மாத்திக்கிறீங்க. இப்படி பேர் மட்டும் தான் மாத்திரீங்களே தவிர அடுத்த பிள்ளைக்கு பேர் வச்சுதான் உங்களுக்கு பழக்கம். புதுசா நீங்க எதுவும் பிள்ளையை பெக்கலங்கிறதா நிதர்சனமான உண்மை. அப்ப அதுக்கே உங்களுக்கு 1.2 லட்சம் கோடி வருதுன்னா அப்ப எங்கேயோ இடிக்கத்தான் செய்யுது அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் எதுக்கு எடுத்தாலும் கடந்த ஆட்சியில அது பண்ணிட்டாங்க, தெரிஞ்சுதான ஆட்சிக்கு வந்தீங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சுதானே ஆட்சிக்கு வந்தீங்க. அப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சுதானே வந்து இப்ப கடன் வாங்கிட்ட திமுக கடன் வாங்கிச்சுன்னா என்ன நியாயம்? அப்ப எனக்கு ஒண்ணும் செய்ய முடியலங்கிறத மறைக்கிறதுக்கு நீங்க வெளியில சொல்றீங்களோ அர்த்தமா இருக்கும். இந்த வருஷமே 1.2 லட்சம் கோடினா இன்னும் அடுத்த வருஷம்லாம் எவ்வளவு கடன் வாங்க போறீங்களோ தெரியல. தேவைன்னா வாங்கிக்கணும், ஜிடிபி கூடட்டுனா வாங்கட்டும். ஆனா ஜிடிபி கூடுமா? இது வரைக்கும் ஒரு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்த மாதிரி தெரியல. உங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் சக்சஸ்ஃபுல்லா ஆந்திராக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போய் சேர்த்துறாங்க. தமிழ்நாட்டுக்கு எது வர மாட்டேங்க, அவங்க இதெல்லாம் போய் பேசுறாங்க, அதெல்லாம் ஆந்திராக்கு போயிருது. ஸோ ஒன்னு புதுசா ஒன்னு பெருசா வந்த மாதிரியும் இல்லை, அது ஒரு பெரிய மைனஸ். அதை நீங்க பாத்துக்கங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு வந்தாகணும், வந்தா தான் இதை நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். அப்ப எதுக்கு எடுத்தாலும் திமுக கவர்மெண்ட் நீங்க குறை சொல்றீங்களா? இப்போ யோசிச்சு பார்க்கணும். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது கடன் நிலைமையில தான் இருந்துச்சு. அதிமுக அப்படி பண்ணிச்சு, ஒவ்வொரு எலெக்ஷனா புலம்பிக்கிட்டே இருந்தா யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவா? புலம்பாம ஒரு வேலையை செஞ்சாரு, வந்துச்சு. புலம்பாதீங்க. புலம்புனீங்கன்னா எவனும் வரமாட்டாங்க, ரொம்ப மோசமா இருக்கு போல அப்படின்னு நினைப்பாங்க. இந்த புலம்புறத விட்டுட்டு முக்கில் உட்காந்து இந்த சேத்த ஒப்பாரி வீட்டுல உட்காந்து அல்ற, பொம்பளையில உட்காந்து அல்றது மாதிரி அல்றதை விட்டுட்டு செய்யக்கூடிய காரியங்களை வேட்டியை மடிச்சு கட்டிட்டு செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்கா இறங்கி செஞ்சீங்கன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கும். இந்த பட்ஜெட் நம்பிக்கை விட்டுறதான்னா தெரியல. எனக்கு சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் இது பெரிய அடி, என்ன பொறுத்த வரைக்கும் கேவலமான ஒரு பட்ஜெட். ஆனால் மற்ற விஷயங்கள் எப்படி நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம்.